ஹரே கிருஷ்ணா. மகாபாரத யுத்தத்துக்கு அப்புறம் இறந்தவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய கடைசி மரியாதையெல்லாம் செலுத்தி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிருஷ்ணர் ரதத்தில் ஏறி உட்கார்றார். துவாரகையை நோக்கி கிளம்பலான்ட்டு அமர்றார். உடனே குந்தி, கிருஷ்ணருடைய அத்தை, கிருஷ்ணருடைய அப்பா வசுதேவனுடைய சொந்த தங்கையான குந்தி போகாத அப்படின்னு சொல்லி அடரா. என்னென்னலாம் அவள் வேண்டிக்கிறா. என்னதான் அண்ணனுடைய பையனாக இருந்தாலும் கிருஷ்ணர் பரமாத்மா பகவான் அப்படிங்கிறது குந்திக்கு நல்லா தெரியும். ஸோ அவளுடைய கோரிக்கைகள்லாம் என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 26 ஸ்லோகங்கள் இருக்குது. 26 ஸ்லோகங்களின் அர்த்தத்தை நம்ம ஒரே வீடியோவில் பார்க்க போகிறதில்ல, பிரித்து பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம 7 ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவுசெய்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். குந்தி உவாச்ச நமஸ்யே புருஷம் த்வாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலக்ஷ்யம் சர்வபூதானாம் அந்தர்பகிரவஸ்திதம். குந்தி உவாச்ச, குந்தி என்ன சொல்கிறா கிருஷ்ணர்கிட்ட? நமஸ்யே புருஷம் த்வாத்யம், எல்லாருக்கும் பரமாத்மாவாக இருக்கிற உனக்கு ஆதியாக இருக்கிற துவாத்யம், ஆத்யம் அப்படின்னா ஆதி. ஸோ அந்த ஆதி மூலத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கிறா. நமஸ்யே என்ன வேண்டிக்கிறா? ஈஸ்வரம் பிரகிருத்தே பரம். பிரகிருதி அப்படின்னா இந்த உலகம். ஸோ இந்த உலகத்துக்கு ஈஸ்வரன் யார் அப்படின்னா கிருஷ்ணர். ஈஸ்வரம் பிரகிருத்தே பரம் அலக்ஷ்யம் சர்வபூதானாம். அலக்ஷ்யம்னா கண்ணுக்கு தெரியாமல் சர்வபூதானாம் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருக்கிற உன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். அந்தர்பகிரவஸ்திதம். அந்தர்னா உள்ளுக்குள்ள, பகீர் அப்படின்னா வெளியில். உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு ஸ்தாபிச்சு இருக்கிறது யார் அப்படின்னா பகவான். அந்தர் பகீர் அவஸ்திதம். ஸ்திதம் அப்படின்னா ஸ்தாபிச்சு இருக்கிற பகவானே. ஸோ பகவான் விருப்பப்பட்டால் நம்ம கண்ணுக்கு தெரியவார், விருப்பம் இல்லாட்டி கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஸோ குந்திக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு இவர் தான் பகவான் அப்படின்ட்டு. அடுத்தது என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். மாயா ஜவனிகாச்சன்னம் அக்ஞாதோக்ஷஜமவ்யயம் ந லக்ஷ்யசே மூடதிருஷா நட்டோ நாட்டிய தரோயதா. மாயை அப்படிங்கிற திரையினால் நம்ம மூடப்பட்டிருக்கோமா, அதனால் அந்த அவ்யய மூர்த்தியை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாதான். அவர் எட்டாத உயரத்தில் இருக்காராம். அவ்யயம் அப்படின்னா என்ன அப்படின்னா அழிவில்லாதவன். அந்த அழிவில்லாதவன் எட்டாத உயரத்தில் இருக்கான். அதோக்ஷஜம். மாயா ஜவனிகாச்சன்னம். ஜவனிகா அப்படின்னா திரை, ஆங்கிலத்தில் கர்டன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஜன்னலில் போட்டிருக்கிற திரை மாதிரி. ஸோ மாயா அப்படின்னா மாயை அப்படிங்கிற திரையால் நம்ம மூடப்பட்டிருக்கோம். ஆச்சன்னம்னா மறைக்கப்பட்டிருக்கோம். நம்ம கண்ணை மாயை மறைச்சிருக்கு. எதனால் நம்மளால் பகவான் அடைய முடியலன்னா அஜ்ஞானத்தினால அடைய முடியலையாம். ந லக்ஷ்யசே மூடதிருஷா. மூடதிருஷானா மூடர்கள்னா முட்டாள்கள். ந லக்ஷ்யசே பார்க்க முடியாதான். மூடர்களால் பகவானை பார்க்க முடியாது. எப்படி அப்படின்னா, இப்போ மேடையில் ஒரு வேஷம் போட்டுண்டு, இப்போ நீங்கள் புலி வேஷம் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யாருன்னு அந்த நாடகத்தை பார்க்குறவங்களுக்கு புரியாது. அதே மாதிரி அஜ்ஞானம் நம்ம கண்ணை மறைச்சதுனால பகவானை நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னு இந்த கடைசி வரியில் நாட்டிய தரோயதா. நட்டோ நாட்டிய, அதாவது நட்டோ அப்படின்னா அந்த ஆர்டிஸ்ட், அந்த கலைஞனை எப்படி நம்மளால் அறிய முடியாதோ, யார் அப்படின்னு நமக்கு தெரியாதோ, அது மாதிரி தான் பகவானும் நமக்கு தெரிய மாட்டார் அப்படின்னு குந்தி சொல்கிறா. ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தியோக விதானார்த்தம்
கதம் பஷ்யேமஹி ஸ்திரியஹ. பரமஹம்சானாம். பரமா அப்படின்னா உத்தமம். ஹம்சானா அன்னப்பறவை. நிறையா அன்னப்பறவைகள், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் உத்தமமான அன்னப்பறவை எது அப்படின்னு கருதப்படுறது அப்படின்னா, பாலையும் தண்ணியும் பிரித்து எடுக்குமா. அது மாதிரி ஆத்மா வேறு உடல் வேறு அப்படின்னு புரிஞ்சு அதை பற்றின ஞானம் உள்ளவர்களை பரமஹம்சாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி முனினாம்னா முனிவர்கள்லாம் உங்களுக்கே தெரியும். யார் முனிவர்கள்? ஆத்மாவை பற்றின ஞானம் அதிகம் இருக்கிறவங்கள தான் நம்ம முனிவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அமலாத்மனா, மலம் அப்படின்னா ஒரு அருவருக்கத்தக்க பொருள். அமலம் அப்படின்னா சுத்தமான பொருள். ஸோ நம்ம ஆத்மாவை எப்படி சுத்தப்படுத்துறது? மாயையிலேருந்து நம்ம விலகி இருந்தால் நம்ம சுத்தமாயிடுவோம். ஸோ அது மாதிரி இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, பரமஹம்சர்கள், முனிவர்கள், அமலாத்மனா. ஸோ இந்த 3 பேருக்குமே எட்டாத உயரத்தில் இருக்கிற நீ பெண்ணாகிய எனக்கு எப்படி எட்ட போகிற? பெண்களாகிய கதம் பஷ்யேமஹி ஸ்திரியக. கடைசி வரியில் ஸ்திரீ அப்படின்னா பெண், கதம்னா எப்படி, பஷ்யேம எப்படி நான் உன்னை புரிஞ்சுக்கிறது, எப்படி பெண்கள்லாம் பகவானை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னா, பெண்களுக்கு வேதம், ரிக் யஜுர் சாம அதர்வண அந்த 4 வேதமும் கற்றுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ஸோ அதனால் அப்படி கேட்குறா. பக்தி யோக விதானார்த்தம், பக்தி யோகத்தை பரப்புறதுக்காக, விதானார்த்தம்னா டு எக்ஸிக்யூட், பக்தி யோகத்தை பரப்புறதுக்காக நீ அவதாரம் பண்ணியிருக்க. இது மாதிரி பெரிய பெரிய முனிவர்களுக்கே 8வது உயரத்தில் இருக்கிற நீ பெண்களாகிய எங்களுக்கு எப்படி எட்ட போகிற அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோட கேள்வி எழுப்புறா. அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. கிருஷ்ணாய வாசுதேவாய, வசுதேவனுடைய புத்திரனாகிய நீ, தேவகீ நந்தனாயச்ச தேவகியினுடைய குழந்தையாகிய நீ, நந்தகோபகுமாராய நீ அவர்களுக்கு மட்டுமா குழந்தை? உன்னை எடுத்து வளர்த்த நந்தகோபனுடைய குமாரன் நீ. கோவிந்தாய நமோ நமக. கோனா பசு, அந்த பசுக்களை பரிபாலனம் பண்ணுற கோவிந்தாவாகிய உனக்கு நான் நமஸ்காரத்தை தெரிவிக்கிறேன். நமோ நமக. என்னதான் அண்ணனுடைய பிள்ளையாக இருந்தாலும், குந்தி கிருஷ்ணனுக்கு அத்தையாக இருந்தாலும், கிருஷ்ணர் தான் பகவான் அப்படின்னு அவளுக்கு தெரியும். அதனால தான் அவள் இப்படி நமஸ்காரம் பண்ணுறா. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. சாக்ஷாத் நாராயணன் தான் கிருஷ்ணர்னு குந்திக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் முதல் வரியிலேயே நமக பங்கஜநாபாய. ஸோ நாபினா, அந்த நாபினா தொப்புள்ள, பங்கஜம்னா தாமரையை தாங்கின்னு இருக்கிறவனே அப்படிங்கிற. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா கிருஷ்ணருடைய தொப்புள் கொஞ்சம் உள்ளடங்கி இருக்கான், டிப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஸோ அது ஏன் உள்ளடங்கி இருக்குது அப்படின்னா தாமரையை தாங்கின்னு இருக்கிறதுனால அது சிறிதே உள்ளடங்கி இருக்கான். அடுத்தது பங்கஜ மாலினே. மாலினேனா மாலை. என்ன மாலை? துளசி மாலை மட்டும் இல்லை, அவருக்கு ரொம்ப பிரியமான இன்னொரு பூவும் இருக்குது, தாமரை மாலை. பங்கஜ மாலினே. அடுத்தது பங்கஜ நேத்ராய. நேத்திரம்னா கண். தாமரை போன்ற அழகான கண்களை உடையவனா கிருஷ்ணன். தாமரை போன்ற குளிர்ந்த கண்களுடைய கிருஷ்ணனே, உன்னை நமஸ்கரிக்கிறேன். கடைசி வரி தான் முக்கியம். பங்கஜாங்கிரையே அப்படின்னா தாமரை போன்ற கால்களை உடையவனே, உன்னுடைய தாமரை போன்ற அழகான கால்களுக்கு ஒரு நமஸ்காரத்தை தெரிவிக்கிறேங்கிறா. அப்புறம் உள்ளங்காலில் பகவானுக்கு தாமரை இருக்கான். தாமரை இப்போ நமக்கெல்லாம் உள்ளங்காலில் கோடு கோடாக இருக்கும் இல்லையா எல்லாருக்கும், அது மாதிரி பகவானுக்கு வித்தியாசமாக இருக்குமா. பகவானுக்கு தேர் இருக்குமா, துளசி மாலை இருக்குமா, அப்புறம் ரதம் இருக்குமா, தாமரையும் இருக்கான். இதுதான் இன்னொரு அர்த்தம்.
யதா ஹ்ருஷிகேஷகலேன தேவகி கம்சேன ருத்தாதி சிரம் சுச்சார்பிதா விமோச்சிதாஹம் ச சஹாத்மஜா விபோ த்வயைவ நாதேன முஹுர்விபத்கனாத். ஹ்ருஷிகேஷா அப்படின்னா கிருஷ்ணர் புலன்களின் அதிபதி அப்படிங்கிறதுனால அவனுக்கு ஹ்ருஷிகேஷன் அப்படின்ட்டு ஒரு பேர். இதில் தன்னுடைய அண்ணனின் மனைவியான தேவகியும் நினச்சி பார்க்குறா. அவங்க 2 பேரும் கம்சனால் ரொம்ப நாள் சிறையில் இருந்தாங்க. கம்சேன ருத்தாதி சிரம், 2வது வரியில் ருத்தானா சிறை. ஸோ கம்சனால் ரொம்ப நாள் இருந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்கள சிறையிலேருந்து விமோச்சனம் கொடுத்தது யார் அப்படின்னா நீதான் அப்படிங்கிறா. விமோச்சிதாகம், இதுலேருந்து அவள் எவ்வளோ பாசம் வச்சுருக்கா தான் அண்ணன் மேலேயும் தேவகி மேலேயும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் நீ என்னுடைய குழந்தைகளையும் காப்பாற்றிருக்க, பாண்டவர்களையும் நீ காப்பாற்றிருக்க அப்படிங்கிறா. சஹாத்மஜானா என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம். எதுலேருந்து காப்பாற்றிருக்க? கிரேட்டஸ்ட் டேஞ்சர், ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்க. விபத்கனாத்னா எப்போதுமே அடிக்கடி முகூர் விபத்கனாத், கடைசி வரியில் என்னுடைய எல்லா கஷ்டத்துலேருந்தும் என்னுடைய எல்லா விதமான ஆபத்துலேருந்தும் நீ எங்களை காப்பாற்றிருக்க. துவயைவ நாத்தேன, நாதன், அதாவது நாதன்னா காப்பாற்றுபவன், ப்ரொடெக்டர் அப்படின்னு அர்த்தம். இப்படி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்படி திடீர்னு விட்டு போறியே அப்படிங்கிற தொனியில் அவள் கேட்குறா. ஸோ நன்றி உணர்ச்சி அப்படின்னா என்னன்னு குந்திட்டேருந்து கற்றுக்கணும். கிருஷ்ணர் செஞ்சதை மறக்காமல் அவன் ஞாபகம் வச்சுட்டுருக்கா. விஷான் மகாக்னே புருஷாத தர்ஷனாத் அசத் சபாயா வனவாச கிருச்ரதஹ மிருதேனேக மகாரதாஸ்திரதோ திரௌண்யஸ்திரதஸ்சாஸ்ம ஹரேபிரக்ஷிதாக. குந்தி சொல்கிறா, நீ விஷத்துலேருந்து என்னை காப்பாற்றிருக்க, அக்னிலேருந்து காப்பாற்றிருக்க, அப்புறம் மனுஷங்களை சாப்பிட்ற ராட்சசர்கள்கிட்டேருந்து எங்களை காப்பாற்றிருக்க, சபையில் திரௌபதிக்கு நடந்த அவமானத்துலேருந்து எங்களை காப்பாற்றிருக்க, அப்புறம் வனவாசத்தில் எங்களை எல்லா ஆபத்துலேருந்தும் காப்பாற்றிருக்க. இதுதான் முதல் வரிக்கான அர்த்தம். விஷான் மகாக்னே, விஷான் விஷம், மகாக்னே மகா அக்னி, புருஷாத தர்ஷனாத், புருஷாதனா மனிதர்களை சாப்பிடும் ராட்சசர்கள், அசத் சபாயா இது திரௌபதிக்கு நடந்த சபையில் நடந்த அவமானத்தை பற்றி பேசுகிறா. வனவாசம்னா உங்களுக்கே தெரியும். மிருதேனா பல தடவை திரும்ப திரும்ப. அநேக மகாரதாஸ்திரத்தோ, மகாரதானா சிறந்த படைவீரன். ஒரு படைவீரன் 10,000 படைவீரனை எதிர்கொள்ள முடியும், அதுதான் மகாரதர்கள்னு பேர். திரௌண்யஸ்திர சாஸ்ம, துரோணருடைய புத்திரனான அஸ்வத்தாமன் உத்தராவினுடைய கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக பிரம்மாஸ்திரத்தை எய்தான். ஸோ அந்த பிரம்மாஸ்திரத்துலேருந்து உத்தராவினுடைய குழந்தைய கர்ப்பத்தை காப்பாற்றினது பகவான். எப்படி காப்பாற்றினார்னா அது ஒரு பெரிய கதை. சுதர்சன சக்கரத்தை விட்டு காப்பாற்றினார். உத்தரா அபிமன்யுவோட மனைவி. அபிமன்யு அர்ஜுனனுக்கும் சுபத்ராவுக்கும் பிறந்த பிள்ளை. ஸோ இதெல்லாம் அவன் நினச்சி பார்க்குறாள். அபிரக்ஷித்தக, ஒரு தடவையும் நீ காப்பாற்றிகிட்டே இருக்க. ஓ மை லார்ட், ஹரேபி ரக்ஷித்தக, யூ ப்ரொடெக்டட் அஸ் கம்ப்ளீட்லி. எப்போதுமே எங்களை ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே வச்சுருக்க அப்படின்ட்டு ஒரு நன்றி உணர்ச்சியோட அவள் இவ்வளோ காப்பாற்றிட்டு இப்போ போகிறேங்கிறையே அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோடு இங்கே சொல்கிறா. ஸோ நன்றி உணர்ச்சி எல்லாருக்கும் இருக்கணும். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற ஸ்லோகத்தை நம்ம ஃப்யூச்சர் வீடியோவில் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா.